வணக்கம். கிரீன்இடா ராஜவேல் பேசுகிறேன். கிரீன்இடா அமைப்பின் சார்பில் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக பனை விதைகளை தொடர்ச்சியாக நட்டுக்கிட்டு இருக்கிறோம். கிழக்கு கடற்கரை முழுவதும் பனை விதைகளை விதைச்சோம். இந்த பனை மரங்கள் கடற்கரை ஓரங்களில் நடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெரிய புயல் காற்று அடித்தா கூட அந்த காற்றோட ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் அது காற்று அடிக்குதுன்னா கூட அது நிலப்பகுதிக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த நிலப்பகுதியில் வரும். அந்த அளவுக்கு இந்த பனை மரங்கள் பாதுகாப்பாக இருக்கும். அதற்காக தான் இந்த பனை மரங்களை கடற்கரை ஓரங்களில் நட தொடங்கியிருக்கோம். திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் 1076 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பனை மரங்களை நட்டிருக்கோம். இந்த தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டுகளும் அதை நட போகிறோம். இப்போ அங்கே நிறைய கருங்கல்களை கொட்டி வச்சுருப்பாங்க வரிசையாக. அது ஏன் அப்படின்னாக்கா, அந்த கடல் அரிப்பு சுனாமிக்கு பிறகு இந்த கருங்கல்லை கொட்டினதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல கருங்கல் கொட்டினது இன்னொரு இடத்துல மணல் சேர்ந்து திருச்செந்தூரில் கூட ஒரு கடல் அரிப்பு ஏற்பட்டதுக்கு ஏன் காரணம் அப்படின்னாக்கா, இந்த தூண்டில் வளைவுகளை அமைச்சது தான் அப்படிங்கிறாங்க. அங்கே நிறைய பனை மரங்கள் கூட கடலில் சாஞ்சிடுச்சு. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த கருங்கல்ல கொட்டுறது இந்த கடலில் இயற்கையாக அமைச்சதை நம்ம எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. அங்கே பனை மரங்களை கடற்கரை ஓரங்களில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம கடற்கரை ஓரமாக பனை மரங்களை நட்டு வச்சிட்டோம்னா எந்த கடல் அரிப்பும் ஏற்படாது. இந்த கடல் சீற்றங்களும் பெரிய அளவில் மண் அரிப்பை பாதுகாப்புங்கிறது இது. அதனால தான் இப்போ சமூக ஆர்வலர் எல்லா இடங்கள்லையும் பனை மரங்களை நிறைய நட ஆரம்பிச்சிட்டாங்க. வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான். இப்போ அது தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த கடற்கரை முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையில் 1076 கிலோமீட்டர் தூரத்துக்கும் பனை மரங்களை விதைகளை நடுவதற்கு கிரீன்இடா அமைப்பு முன் வந்திருக்கு. இதில் ஏராளமான அமைப்புகளும் நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து இந்த ஆண்டும் பனை விதைகளை தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகள் முழுவதும் நட்டு நிலத்தடி நீர் பெரிய அளவில் காக்கப்படுகிறதுக்கு பனை மரம் ஒரு காரணம். அதனால் இப்போ பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் 1008 பொருட்கள் கிடைக்கிறதாக ஒரு தாள விலாசங்கிற ஒரு நூல் சொல்லுது. பனை மரம் தமிழ்நாட்டு அரசின் மரமாகவும் இருக்குது. அதே போல் பனை மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், பனை பொருட்கள் பனை ஓலை பொருட்கள்னால நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதிலேருந்து நம்ம விடுபட்டு இந்த பனை பொருட்களை பயன்படுத்த தொடங்கிட்டோம்னா பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாடு குறையும். அதனால தான் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பிளாஸ்டிக் பொருட்கள்லேருந்து விடுபட்டு பனை பொருட்களை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. இதுபோல் பனை மரங்களோட நார்கள் கட்டில்கள் செய்ய பயன்படுது. அந்த கட்டில்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய இடத்துல கிடைக்கிது. இதே போல் பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பனங்கிழங்கு மாவு பொருட்களாக பயன்படுத்துவதுக்கு பதில் இந்த பனங்கிழங்கு மாவை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் செய்கிறாங்க. இதுபோல் நிறைய பயன்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பனை குறித்த வளர்க்க முன் வந்திருக்கிறாங்க. பனை விதைப்பில் மாணவர்கள் பெரிய அளவில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர்கள் தாமாகவே முன் பனை விதைகளை சேகரித்து பனை விதைகளை விதைக்கையும் அவங்களே தொடங்கியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, பனை குறித்தான விழிப்புணர்வு தமிழ்நாடு மாணவர்கள் மத்தியில் பெரிய அளவு ஏற்படுத்தியிருக்கு. இது வரவேற்கத்தக்கது. இது இன்னும் வருகாலங்களில் பெரிய அளவில் ஏற்பட்டு 50 கோடி மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த 50 கோடி மரங்களை மீண்டும் தமிழ் மண்ணில் விதைப்பதற்கு கிரீன்இடா அமைப்பு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வரும். போத்தி சாமுத்திரிகா பட்டு இல்லாம கல்யாணமா? சாமுத்திரிகா பட்டு இருந்தா தான் கல்யாணம். போத்தி சாமுத்திரிகா பட்டு.